Jiva, இப்போ வந்து உங்ககிட்ட பேசும்போது I've noticed one thing. You speak from the heart, you're spontaneous, ரொம்ப உண்மையா பதில் சொல்றீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு direct question. What is the most interesting thing about நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் என்னன்னா சூப்பர் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், எக்ஸ்ட்ராடினரி கண்ணா முன்னு டேலண்ட் அண்ட் ஒரு வேலையை முடிக்கணும்னா அதுக்கான எல்லா எஃபர்ட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அந்த லெவலுக்கு, அதாவது ஹிந்தியோட பெட்டர் டேலண்டட் பீப்புள். பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னா 3 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னா நம்ம இண்டஸ்ட்ரியில ஐ கேன் சே சங்கர் சார், மணிரத்னம் சார், பாலா சார். ஓகே. அண்ட் பிடிக்காத விஷயம்? பிடிக்காத விஷயம்னா அது காசிப் டூ மச் அண்ட் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியை வந்து பீப்புள் டோன்ட் அக்செப்ட். அண்ட் அது இல்லாம இப்போ ஒரு படம் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுதுன்னா ஐ டோன்ட் நோ, அந்த ஆட்டிடியூட் பயங்கரமா இது வர ஆரம்பிச்சிச்சு நிறைய பேருக்கு. அந்த படம் ஓடலையாமே, அந்த ஐயோ நல்லதுங்க, நைஸ் நைஸ், ஓகே ஓகே அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்துச்சுங்கிற மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்ல. இட்ஸ் ஆல்வேஸ் பின் தேர், பட் இப்போ இட்ஸ் பின் மோர் பொல்யூட்டட். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நான் ஏன் அது தப்புங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்னா, ஒரு படம் ஓடுதுன்னா அதனால உங்களுக்கு வேலை வரும். நம்பர் 1. ஒரு படம் ஓடுதுன்னா அதனால ஒரு டைரக்டர் வரும். ஒரு படம் ஓடுதுன்னா அதனால ஒரு ஹீரோ வந்து டெவலப் ஆகுறாரு. ஒரு படம் ஓடுதுன்னா அதனால ஒரு ப்ரொடியூசர் சம்பாதிக்கிறார். அந்த ப்ரொடியூசர் சம்பாதிக்கிறதுனால இன்னொரு டைரக்டருக்கு வேலை கொடுப்பாரு. இட்ஸ் a kind of a cycle. ஸோ அது பாசிட்டிவா நம்ம எல்லாத்தையும் அதை எடுத்துட்டு போகணும். ஒரு படம் நல்லா ஓடுச்சுன்னா அதுக்கு டுவர்ட்ஸ் எல்லாருமே we should be happy. நல்ல விஷயமா எல்லாருமே, ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி தான் அது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு எல்லாமே பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். If you look at the industry today, brotherhood ரொம்ப ஜாஸ்தி இல்லலாம். பிகாஸ் முன்னோட இப்போ வந்து லைக் ஆல் த ஹீரோஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், காமெடியன்ஸோட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. there's no ஹீரோ மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம லைக் everybody is friends now. What do you think of that? It's a good thing in a way. It's also a bad thing in a way because I feel not everybody can gel. So எல்லாமே ஜெல் பண்ணா amalgamate ஆயிடணும். And I think எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், but everybody should have their own parameters. I'll give you certain names. அவங்க பத்தி give me a sentence about them. Vishal is a very clean-hearted person. So he ஒரு ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா யோசிக்கவே வேண்டாம், உடனே he will be there for us. And he likes to think இன்னொருத்தங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் யோசிச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர். ஆர்யா இஸ் a very cool person. when அவன் சீரியஸ் ஆனா உண்மையிலேயே அது சீரியஸான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு தெரியும். So he is normally very chilled out, girls and ஒரு very smartly dressed. But when அவன் கோவப்படுறான்னா அது உண்மையிலேயே that is something wrong அப்படிங்கிற மாதிரி நமக்கே தெரியும். அது உண்மையிலே அவன் பண்றது நியாயம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். Girls na, he has a lot of girlfriends. Yeah, obviously. What do you think? No, it's good to be a ladies' man. Yeah. Harris Jayaraj. He's been a very important person in my film career. ஏன்னா ரொம்ப முக்கியமான படங்கள் என்னோட லைஃப்ல கொடுத்திருக்காரு. So his quality of work is like very good. He never compromises his quality of music. அவரோட சவுண்டிங், அவருக்கு இருக்கிற இயர்ஸ் வந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில யாருக்கும் இந்த அளவுக்கு ஒரு இந்த சவுண்டிங்கான இந்த ஸ்பீக்கர்ல இது கேட்கும், இந்த ஸ்பீக்கர்ல அந்த சவுண்ட் கேட்குங்கிற ஒரு அந்த பைஃபர்கேஷன் பண்றதுல வந்து அவ்வளோ ஒரு கிங் அவர். ஸோ ஹியர்ஸ் ஐ திங்க் யூ ஹேவ் டு சே Taapsee, we not had a very friendly shooting. It's like I do my work, she does her work. So அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. So she's a good person, very Punjabi kudi, and she's on her own. She has her own space. I heard Krish and Sangeeta are very close to his friends. As me, with me, yeah. I mean, Krish and Sangeeta are very good friends. எனக்கு கிரிஷ் தெரியறதுக்கு முன்னாடி சங்கீதா தான் எனக்கு நல்லா பழக்கம். So Sangeeta, we've been knowing her for the last 10-15 years, I guess. I think 10 years, I'm sure. So from my initial periods, like, she's always been like, romba unmele you are in some kind of a mess. So I go to her and I just talk to her, indama enakku solunga. Yes. So I whatever I have some kind of things I just let out. So adu vandu she says, bro, just chill out. So idu vandu ipdi da handle pannu, idu ipdi handle panikalam, just chill out, free ah vidunga அப்படிங்கற மாதிரி தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் கிரிஷ் வந்தாரு. கிரிஷ் also probably I felt Krish would be more reserved, ஒரு மைக்ல அந்த ஷோஸ்ல எல்லாம் நான் பார்த்திருக்கேன். But he is such a sweetheart. He's a darling. Yeah, so I really like him as a friend and ஒரு காம்போவா பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
So they have their own sweet things happening with them, and they have that small fights. So இது எல்லாமே we're all involved in these things. மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் உங்க லைஃப்ல என்ன? அபார்ட் ஃப்ரம் யுவர் வைஃப் அண்ட் சன், ஃபர்ஸ்ட் பே செக் அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் நீங்க கலெக்ட் பண்ணப்போ என்ன எதுல போய் நீங்க செலவு பண்ணீங்க? It's a very nice question. Perfumes, belts, cufflinks, clothes are like, I have shoes. I don't know if recently we had an IT raid. So அப்போ அந்த ஆபீசரே பார்த்தாரு, என்ன சார் இவ்வளவு ஷூ இருக்கு கேட்டாரு, உங்களுக்கு தானே இது தனியா அப்படின்னாரு. மோஸ்ட்லி ஹீரோயின்ஸ் ஐட்டம் கேர்ள்ஸ் இல்லையா? இப்போ நீங்க ஐட்டம் பாய் இருக்கீங்களாமே, ஜில்லா படத்துல இதுதான ஐட்டம் சாங். Is it true? No, I didn't do an item song. ஒரு மாஸ் சாங்ல I just gave an appearance, அவ்வளவுதான். It was a pleasure to work with Vijay sir, and more than that, it was a greater pleasure to work with one of the best actors in India, Lal sir. So Vijay sir oda work பண்ணும்போது எங்களோட company, and also is a very more than a friend, he is like my brother. So அதனால எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க கெஸ்ட் அப்பியரன்ஸா பண்றதுக்கு. ஈவன் வேற ஏதோ சீன்ல கூட கேட்டாங்க, ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பண்ணா நல்லா இருக்கும் ஜில்லான்னு. நான் சொன்னேன், I don't want to do that. If there's any combination with this big big cast அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், எனக்கும் ஒரு எலிவேஷன் கிடைக்கும், எனக்கும் ஒரு பெருமை இருக்கும் அதான் அவங்க கூட நான் பண்ணேன்னு. So it was a pleasure working with Vijay sir after a very long time, also Mohanlal sir. So shooting விட after the shooting was like more. So how was it after the shooting? It was so nice. நாங்க நண்பன் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். He was like recovering, like in a nostalgic-ஆ இருந்தது. ஏன்னா டக்குனு ஒரு 2 years போன மாதிரி ஆயிடுச்சு. So same kind of I was cracking jokes and comedy பண்ணிட்டு இருந்தது. So எப்படி நான் மோகன்லால் சார் வந்து ரொம்ப I've always seen him like அப்படி. But today I see him, you've come a long way. Thank you, you're very nice. நல்ல படம் பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லி இது பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. So will we see Vijay in a special song in your next film? See, I can't take that liberty. என்னால அந்த லிபர்ட்டி எடுத்து என்னால சொல்ல முடியாது. If he wishes, for sure he can. அது அவர் மனசு வைக்கணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இன்டர்வியூல கூட கொடுத்திருந்தேன், நான் சொன்னேன் எனக்கு தான் விஜய் சார் தேவை, அவருக்கு நிச்சயமா he doesn't need me. So அவருக்கு வந்து இங்க பண்ணணும்னு இது இல்லை. பட் அதுக்கு மேல if he has to do, I probably அது அவரோட கிட்ஸ்க்காக தான் பண்ணுவார் அது. Okay. Because விஜய் சாரோட கிட்ஸ் ஆர் என்னோட படத்தை ரொம்ப நல்லா ரசிச்சு படம் பாக்குறவங்க. So probably பண்ற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்காக தான் பண்ணுவாங்க, எனக்காக பண்ண மாட்டாரு. ஜீவா, நீங்க வந்து போட்டோகிராஃபில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பீங்களாமே? Apart from films itself, you like photography? கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல வந்து போட்டோகிராஃபி பண்ணுவேன், கொஞ்சம் வீடியோஸ் எடுப்பேன். ஓகே. அது கொஞ்சம் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட். திடீர்னு ஏதாவது ஃபிளைட்ல ஏதாவது டிராவல் பண்றேன். இப்போ போன்ஸ் எல்லாம் வந்ததுனால எல்லாமே லைக் பெட்டர் குவாலிட்டியா இருக்கு. ஸோ எனக்கு தெரியறதெல்லாம் நான் பாட்டு எடுத்து I just post it on Instagram. Okay, nice. And you have a lot of following on Instagram? Not much, but Twitter has, so I probably post it on Twitter. So what do you like to frame? I mean, what kind of எந்த மாதிரி scenes, nature, women, jewelry? Kids. I like all this infant, ரொம்ப kid, அது அப்புறம் nature, அதெல்லாம் women who are like they have a very ஒரு மாதிரி skin வந்து different-ஆ இருந்துச்சு. Like நம்ம Dravidian skin has a very very flawless skin. And it has that shine. So அதுல வந்து ஒரு அந்த சன்ஷைன்ல when you click a photograph வேற மாதிரி enhance ஆகுது. So kids எடுக்க பிடிக்கும், என்ன தோணுதோ எடுக்க பிடிக்கும். ஓகே. இப்போ வந்து நிறைய ஹிந்தில பாத்தீங்கன்னா லிப் லாக் ஸ்பெஷலிஸ்ட் இம்ரான் ஹஷ்மியை கூப்பிடுறாங்க. He's a serial kisser in every movie. உங்களுக்கும் ஒரு படத்துல லிப் லாக் சீன் வச்சிருந்தாங்க, ஆனா நீங்க ஆப்ஜெக்ட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். எதுக்கு? அப்பதான் கல்யாணம் புதுசா இருந்தது. So அதனால I had to reject that. But I think I guess I can இப்போ படத்துக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமா அது வந்து என்னால இது பண்ண முடியும். பட் அந்த நேரத்துல I had வேற ஒரு டிஃபரெண்ட் மைண்ட் செட். இப்போ இருக்கிற ஒரு மைண்ட் செட்ங்கிறது வந்து இப்போதைக்கு I don't know. இப்போ ஷாருக் கான் வந்து இப்படிதான் he follows that. என்னோட ஆன் ஸ்கிரீன் லிப் லாக்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ப்ராப்ளி அது என்னமோ யதார்த்தமா எனக்கும் அமைஞ்சிருச்சு அப்படி அந்த மாதிரி. உண்மையிலேயே ஒரு படத்துக்கு அது தேவை, அதனாலதான் அந்த படம் ஓடும், அதனால அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா I should have to, ask my director to call my wife. இந்த ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் எபிசோட்ல நம்மளோட ஜீவா வந்திருக்காரு. என்றென்றும் புன்னகை ஒரு சூப்பர் ஹிட் படம். சோ அத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஜீவா, you enjoying yourself? Absolutely. Yeah, it's nice to have, a cast. It's nice to have a director and actress sometimes. But in your case, நீங்க பேசுற பேச்சு and your personality, I think covers up for lack of anybody else next to you. Thank you so How much. do you maintain that aura as a star? I don't know. Thanks for this elevation. எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு நீங்க சொன்னது. Yeah, நிஜமாவே, because very often we see stars and they complement each other. When there is loss of words, இன்னொரு ஆள் வந்து they'll pick up for them.
But in your case, I think you're quite a straight shooter. தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட். நான் அதான் சாதாரணமாக நிறைய மற்றவங்களோட வந்தால் பேசவே விட மாட்டேன், நானே பேசிட்டே இருப்பேன் நான். ஸோ இப்போ தனியாக இருக்கிறதுனால இன்னும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வெரி such a pleasure interviewing you because நிறைய ஸ்டார்ஸ் பார்த்திருக்கோம், நிறைய legends வந்திருக்காங்க இந்த ஷோல. But talking to you is like talking to a new age, no tantrums, no airs, regular guy. So how do you maintain that down to earth attitude? இப்போ திடீர்னு இந்த சினிமா அதெல்லாம் நான் பார்த்துருந்தேன்னா ப்ராபப்ளி ஐ வுட் ஹவ் பீன் கேரிட் அவே. I always have a shield. My dad, அவர் வந்து we've been there in this industry for the last 25 years and 85 படங்கள் எடுத்துட்டோம். இப்போ ஜில்லா படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இட்ஸ் அப்படியே வளர்ந்து எல்லாருமே சொல்லுவாங்கல்லப்பா, இவர் ஏபிஎம்லேயே தவழ்ந்து இவர் ஏபிஎம்லேயே வளர்ந்துருக்காருங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐ ஹவ் பின் தேர். ஸோ ஃப்ரம் ரெக்கார்டிங்ஸ்லேருந்து இதுல இருந்து என்னோட படங்கள், அதாவது நான் எங்கள் அப்பாவோட படங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு படங்களும் அவ்வளோ வாட்டி பார்ப்பேன் நான். அண்ட் இப்போ ரஜினி சார், கமல் சார் படம், விஜயகாந்த் சார் படம், சத்யராஜ் சார் படம், லைக் ஆல் திஸ் அந்த காலத்தில் எல்லாமே டாப் இதில் இருக்கிற படங்கள்லாம் நான் 25 days 30 daysக்கு முன்னாடி ஒரு படத்தை பார்த்துருவேன். ஸோ அதனால நான் என் ஸ்கூலுக்குலாம் நான் போனோம்னா நான் சொல்லுவேன், நான் அந்த படத்தை நான் பார்த்துட்டேன், நான் வந்து இது பண்ணிட்டேன், நான் அது பண்ணிட்டேன் அப்படின்னு பொய் சொல்லாத அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இந்த கதை இதுதான் எனக்கு தெரியும், நான் படம் பார்த்துட்டேன். ஸோ ஆல்வேஸ் பின் ஆன் டு தட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அந்த இது அதெல்லாம். ஸோ அதனால மை டேட் என்னைக்குமே என்கிட்ட சொல்லியிருக்காரு என்னன்னா, சக்சஸ் சினிமாவில் கிடைக்கிற சக்சஸ் என்னைக்குமே அது ஒரு டானிக்கா தான் எடுத்துக்கணும், ஒரு போதையை எடுத்துக்கூடாதுன்னு தான் என்னைக்குமே சொல்லுவாரு. ஸோ ஆல்வேஸ் ஐ ஹேவ் தட் ஷீல்ட். என்னைக்குமே அவர் வந்து whenever I turn around my shoulders and see ஒரு ஏஞ்சல் மாதிரி என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே they always have that like ரொம்ப பர்ஃபெக்டா இப்படி இருக்கணும், டவுன் டு அர்த்தா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ the other day when I was talking to என்றென்றும் புன்னகை படத்தோட டைரக்டர் அஹமத், அவர்கிட்ட பேசும்போது, ரஹ்மான் சார் வீட்டுக்கு போகும்போது மைக்கேல் ஜாக்சன் கூட லைக் there was a photograph where ரஹ்மான் சாரும் மைக்கேல் ஜாக்சன் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோகிராஃப் இருந்தது. அது மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப குனிஞ்சு அவரோட லெவலுக்கு வந்து இவர் வந்து பேசிட்டு இருக்காரு. So the photograph itself says that he is so down to earth. Correct. But இப்போ ஒரு humility is very important. இப்போ ஒரு ஷோக்கு ஒன்று போறாருன்னா அவரோட crew மட்டுமே 600 பேர். So he comes with a Boeing and all that stuff, but look at the simplicity, whatever he got. Correct. So down the line simple இருக்கிறது தான் better. But all this சினிமால இருக்கிற ஷோ பிசினஸ் அது இது எல்லாமே இருக்கணும். But down the line you have to be simple. When you go home you should wear your rubber slippers and உங்க half pant போட்டுன்னு ஒரு நல்ல ஜிப்பா போட்டு ஜாலியா வீட்டுல இருக்கணும். You should down the line your son, whenever I go to my son, I'll beat you like Hulk அப்படின்னு my son. So down the line, hey, how many people I beat in the films நான் சொல்ல முடியும். Obviously come on first please papas, papa will get sad அப்படின்லாம் நான் சொல்லுவேன். So down the line that's your life, that's like a temple whenever you go home. I've observed your dad, Mr. R.B. Chaudhary, for quite some time. Very understated இருப்பாரு. அந்த பந்தா ஒரு there's no cinematic வெட்டி பந்தா. எப்படி அது மெயின்டைன் பண்றாரு? And what have you learned from him? That's whatever it is I have learned only from him. He has an attitude. He doesn't he has a very positive attitude. இப்போ ஒரு 10 ப்ரொடியூசரை நீங்க பாத்தீங்கன்னா அவரு மட்டும் தனியா தெரிவாரு, அப்ப ஆபீசர் அவர் ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கரிஸ்மா ஒண்ணு இருக்கு. Probably a very good healthy heart. He has a very healthy thinking towards everybody. இல்லாட்டி ஒரு ஹெல்த்தியான ஒரு தாட் இருந்ததுனால தான் கிட்டத்தட்ட I don't know some 35 38 40 45 டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. நம்பர்ஸ்ல I'm very bad. ஸோ நிறைய நியூ டைரக்டர்ஸ், நியூ டேலண்ட்ஸ் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில யாரெல்லாம் ரொம்ப கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்களோ எல்லாமே எங்களோட அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் இன்னும் பேலன்ஸ்டா இருக்காங்க. ஸோ மை டேட் ஹஸ் ஆல்வேஸ் ஒரு படம் எடுக்கும்போது கூட he has taught good things to all the people. ஸோ அதனால அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு டைரக்டரோட ப்ரொடியூசருங்கிறது வந்து என்னைக்குமே அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் என்னைக்குமே இருக்கும். ஒரு தெலுங்கு மேகசின் நான் படிச்சேன். when he was making a film he liked the actors work. அவளுக்கு பிடிச்சிருந்துட்டு he bought him a car இல்லைன்னா என்னமோ வாங்கி கொடுத்தாரு. உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு? அப்ப ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்ன கொடுத்திருக்காரு? He has see myself and dad we've always been very good friends. So இப்போ இந்த சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் obviously I know that இவ்வளவு பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் பெருசா தெரிஞ்சது. So
சமீபத்துல ஐ எம் ஹேவிங் தட் கைண்ட் ஆஃப் ஒரு பயங்கர நான் ஃபார்மல் ஆயிட்டேன் ஆக்சுவலி ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஈவன் ஐ டென்ட் ரியலைஸ் நான் கொஞ்சம் ஃபார்மல் ஆயிட்டேன் அது கூட. ஸோ மை டேட் இஸ் நாட் தட் பர்சன் வேர் வாட அவனுக்கு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு. அவர் எனக்கு 2 படம் கொடுத்ததே இது வரைக்கும் என்னோட இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஒரு பெரிய கிஃப்டா நினைக்கிறேன். அண்ட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் whenever I did என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் சாங் தான் போய் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஃபிலிம் ரோல் வந்து கிட்டத்தட்ட 25,000 ஃபீட் நான் வந்து காலி பண்ணேன் ஒரே சாங்க்கு. ஒரு படம் எங்க அப்பா அதுக்கு முன்னாடி தான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி துல்லாத மனம் துள்ளும் எடுத்தேன். அது மொத்தமாவே 55,000 ஃபீட்ல படமே ஓவர். எனக்கு பிளாக் பஸ்டர் ஹிட். பட் நான் ஒரு சாங்க்கு 25,000 ஃபீட் எடுத்தேன். அப்பா வந்து பார்த்தாரு, என்னப்பா எவ்வளவுப்பா ஃபுட்டேஜ், என்னப்பா டி நீ வந்து பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடுறது இல்லையா, ஃபிலிமே சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் கலாய்ச்சிருக்காரு.